ஹே காய்ஸ், இன்னைக்கு அழகு அழகிய அழகு சீரியல் எபிசோடில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு எல்லாம் எடுத்தோடனே காரில் தான் வருவாங்க. வந்துட்டு இருக்கும்போது பூ வாங்குறோம்னு சொல்லிட்டு அவனை இறங்கி போயிடுவா. கூடவே மலரும் இறங்கி போயிடுவா. உடனே இவங்க 2 பேர் மட்டும்தான் காரில் இருப்பாங்க. காரில் இருந்தோடனே காரில் வந்து பாட்டு ஓடும், 100 வருஷம் ஜோடின்னு சொன்னோடனே இவனுக்கு பயங்கரமாக கடுப்பாயிடும் சுரேஷ்க்கு. இங்கே பாரு, உன்னை பிடிச்சிலாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணல சரியா? எங்கள் மாமா சொன்னாருன்னு தான் கல்யாணம் பண்ண. நைட்டு என் கல்யாணம் நின்று போச்சு, இந்த வேறு வழி இல்லை, இந்த கல்யாணம் நடந்தாகணுன்ற கட்டாயத்தில் அவர் சொன்னாருன்ற ஒரே வார்த்தைக்காக தான் கல்யாணம் பண்ண தவிர உன் மேலே விருப்பப்பட்டல நான் கல்யாணம் பண்ணவே இல்லை. உன்னை போய் நான் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காத ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் லைஃப் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். கடைசியில் என் கல்யாணம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருப்பான். அவள் எதுவுமே பேச மாட்டா. நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ ஏதாவது பேசுறியா? சரியான திமிர் பிடிச்சவ. உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாரு, என் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு புலம்புவா. உடனே மதி வந்து சைலண்டாக சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் யாருக்குமே எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டா. நான் கல்யாணம் பண்ண விதத்தை மட்டும் சொல்லலை, கல்யாணம் பண்ண ஆளையும் சேர்த்து தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை கேட்டவொடனே இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகணும். இவங்க 2 பேரும் மாலை மாலை பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. உடனே சொல்லுவாங்க, சுரேஷோட அண்ணன் சொல்லுவார், பாய் நம்ம போகிறோம்ல கோயில், அதுவும் குலதெய்வ கோயில் மாதிரி, அங்கே தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு வழியாக கோயிலை ரீச் பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்பாங்க. சுரேஷ் அவங்க அப்பா கேட்பார், ஏன்ப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு? நாங்கள் வந்து 15 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னானே. அவங்க மாப்பிள்ளை சொல்லுவார், அம்மா நம்ம ஓட்டின்னு வந்த வண்டியை ஓட்டினது யார்? பழனிசாமி, அதனால சீக்கிரமாக வந்துட்டோம் சொன்னேன். அவங்க மாப்பிள்ளைக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து திமிரு பிடிச்சவன், அவன் வந்து இது பண்ணிட்டான், சாதிச்சிட்டான்ற மாதிரி அவனுக்கு ஒரே ஹாப்பியாக ஆகிடும். இங்கே வந்து எல்லாரும் வந்தோடனே மாலையை மாற்றிக்க சொல்லுவாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு சுரேஷ் வந்து யோசிச்சின்னே தயங்கினே இருப்பா போல். ஒரு வழியாக 2 பேரும் மாலையை மாற்றி இது பண்ணுறாங்க. சுரேஷ் அவங்க அம்மா கேட்பாங்க, ஏம்மா சோகமாக இருக்க, சிரியாமான்னொடனே அவங்க பொண்ணு சொல்லுவோம், ஏம்மா நைட்டு இவ்வளோ இது இருந்துச்சு, நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு தூங்க கூட இல்லை, காலையில் ஆனால் கல்யாணம், விடிஞ்சதும் கல்யாணம், எவ்வளோ பிரச்சனை, எப்படி அந்த பொண்ணால் சிரிக்க முடியும்? கொஞ்சம் டைம் எடுக்கும், கம்மன் இருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டோடனே அழகுமதி சொன்னோடனே, ஏற்கனவே அழகுமலர், இது அழகுமதியா? ஒரே வீட்டில் 2 பேர் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமாக ஆகிடும். மலருக்கும் சந்தோஷமாக ஆகிடும். மற்றவங்க யாரும் பெருசாக இது பண்ணிக்கவே மாட்டாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வழியாக மாலை மாற்றி இதெல்லாம்ன்றவாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுருவாங்க. அவங்க அண்ணா கூட வேண்டிப்பார், எப்படியாவது என் தம்பியும் அந்த பொண்ணும் நல்லா சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தவொடனே அந்த பொண்ணு உட்காந்துருக்கும். மதிக்கிட்ட அவங்க அம்மா கேட்பாங்க, என்னம்மா நீ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. மலர் செல்வா அவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அத்தை, டாக்டர்னு சொன்னோடனே, டாக்டர் ஆனோடனே இல்லை இல்லை இது காலேஜில் வேலை பார்க்குறதுக்கான படிப்புன்னு சொல்லிட்டு. உன் கூட யாரும்மா பிறந்தவங்கன்னு கேட்டவொடனே, இன்னொரு தங்கச்சி இருக்கான்னொடனே, 2 பொண்ணு பெற்றிருக்காங்க, சூதானமாக நகை சேர்த்து வைக்கணும்னு தோணலையே உங்கள் அம்மா அப்பாக்குன்னொடனே சொல்லுவாங்க. உடனே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவங்க பொண்ணு சொல்லுவாம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. சரி, உனக்கு நீ கழுத்தில் போட்டிருக்கிறதெல்லாம் கோல்டான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தானா, நீ பெருசாக பொண்ணு போட்டுடலேன்னு? இல்லை எங்கள் வீட்டில் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்படியா, கொடுத்துட்ருக்காங்களா, அப்போ சரிதான்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்று குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமாகவே ஹாப்பியாகவே இருக்க மாட்டாங்க. மற்றவங்க எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.